இன்னைக்கு இன்னொரு விமான நிலையம் எந்த அளவுக்கு முக்கியமாக தேவைப்படுது சார்? அதுக்கு முன்னாடி நான் இப்போ இந்தியாவில் இருக்கிற அதர் சிட்டிஸை பாருங்கள். பெங்களூர் ஒரு பெரிய ஏர்போர்ட் 2.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் கட்டி முடித்தாங்க. இன்னொரு 2.5 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டு எக்ஸ்பேன்ஷன் போயிட்டு இருக்குது. ஹைதராபாத்தில் நியூ டெர்மினல், கனெக்டிவிட்டி. அப்புறம் பெங்களூர் ஏர்போர்ட் இருக்கிறதுனால அங்கே பிஸ்னஸ் வந்து எவ்வளோ க்ரோத் இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நிறைய இண்டஸ்ட்ரியல் ஹப் வந்து அரவுண்ட் பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்துட்டுருக்கு. சிட்டிஸ் டெவலப் ஆகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ டெவலப் பண்ணியிருக்காங்க. கனெக்டிவிட்டி, பிஸ்னஸ் வந்து நீங்கள் சென்னையில் வந்து இது வந்து ஒரு இந்தியாவோட ஹப்புன்னு சொல்லலாம். பிஸ்னஸ் வந்து இன்டலெக்சுவல் கேபிட்டல், இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே வந்து சென்னைக்கு வந்து பயங்கர அட்வான்டேஜ். ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேர்ல்ட் கிளாஸ் ஏர்போர்ட் இல்லை. அதனால இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம சென்னைக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க. அதே மாதிரி செகண்ட் சிட்டிலையும் வந்து நல்ல ஏர்போர்ட் கிடையாது. நான் இப்போ கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து இன்வெஸ்டர் வந்தாங்கன்னா நான் நிறைய இன்வெஸ்டரோட மீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜப்பான்லேருந்து வர்றாங்க, கொரியாலேருந்து வர்றாங்க. இப்போ ரீசெண்டாக ஜெர்மன்லேருந்து ஒரு டீம் வருது நெக்ஸ்ட் இயர். அவங்க கேட்குறதே பெங்களூர் தான். கொஸ்டின் என்னன்னு கேட்டால் எங்களுக்கு பெங்களூர் கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கு, ஏர்போர்ட் சூப்பர்வாக இருக்குது, இன்வெஸ்டர் வந்தாங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இப்போ எப்படி நம்ம சென்னை வந்து காம்பீட் பண்ண போகிறோம்? எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட் வந்து குவாலிட்டி இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும். எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, லேண்ட் பார்சல் இல்லை, இன்னொரு ரன்வே போடனே லேண்ட் கிடையாது. அப்போ நியூ ஏர்போர்ட் வந்து ரொம்ப 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 கிரிட்டிக்கல். அதில் செகண்ட் தாட்டே கிடையாது. போட்டு வேர்ல்ட் கிளாஸாக பண்ணி சஸ்டைனபிளாக பண்ணி அப்புறம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ண முடியும். இல்லைன்னா இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வெளியே போவாங்க. கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இன்வெஸ்டர் வந்து சாய்ஸ் வந்து எங்கே நல்ல ஏர்போர்ட் இருக்குது, கனெக்டிவிட்டி இருக்குது, சிட்டி லிவபிளாக இருக்கோ அங்கே போயிடுவாங்க. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த கான்டெக்ட்ஸில் பார்த்தா நியூ ஏர்போர்ட் டெஃபினெட்லி ரிக்வயர்ட். லைக் ஹைதராபாத் நியூ ஏர்போர்ட் போட்டிருக்கான், இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் நியூ டெர்மினல் வந்துட்டுருக்கு, பெங்களூர் வந்துட்டுருக்கு. நம்ம எங்கே எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம்? எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வரும்? யார் வருவான்? மேண்டேட்ரி. லாஸ்ட் கவர்மெண்ட் வந்து பரந்தூரில் ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டு அமைக்கணும்னு முயற்சி எடுத்து அதுக்கான நிலங்கள்லாம் கையகப்படுத்தினாங்க. கவர்மெண்ட் மாறி இருக்கு. இந்த கவர்மெண்ட் வந்து அந்த ஏர்போர்ட்டில் பரந்தூரில் விமான நிலையம் வேணான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, பரந்தூருங்கிறது லொக்கேஷன். எனக்கு அதை பற்றி முக்கியமாக ரொம்ப டீல் பண்ண வேண்டாம்னு தோணுது. அது பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட். நான் சொல்கிறது ஏர்போர்ட் மேண்டேட்ரி. அதுக்கு நம்ம இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் புது அதுதான் இப்போ வலியுறுத்தணுமா? கண்டிப்பாக சீல பண்ணலாம். இப்போ மார்னிங் டிக்ளேர் பண்ண மாதிரி ஏர்போர்ட்டை வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து ரிக்ளைம் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நம்ம சியை ரிக்ளைம் பண்ணி பண்ணக்கூடாது? இந்த ப்ராப்ளம் எல்லாம் வராது. அதனால் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் லொக்கேஷன் பார்க்கலாம். எக்ஸிஸ்டிங் லொக்கேஷனை வந்து ரீதிங்க் பண்ணலாம், என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறதுக்கு. எப்படி வந்து இன்க்ளூசிவ் க்ரோத்தை கொண்டு வரணும், ஓகே, திங்க் பண்ணணும் டிஃப்ரெண்ட்டாக. அது கமிட்டி போட்டு டிஸ்கஸ் பண்ணி பரந்தூரா இன்னொரு இடமா ஏர்போர்ட் இஸ் மேண்டேட்ரி. அது இல்லைன்னா நம்ம வந்து க்ரோத் இருக்காது, சிட்டி க்ரோ ஆகாது, ஸ்டேட்டு க்ரோ ஆகாது. இருக்கிற பொட்டன்ஷியலை டேப் பண்ண முடியாது. கடந்த விமான நிலையன்றது வந்து சாத்தியமா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து துபாய் இருக்கு, ஏன்னா லேண்ட் இல்லை, லேண்ட் இல்லாத சிங்கப்பூரில் இருக்கு, இல்லை அதுதான் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பிகேசி பாந்தா குர்லா காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா மும்பையில் ரிக்ளைம் லேண்டு, அவ்வளோ பெரிய சிட்டி டெவலப் ஆகிருக்கு. ஐ திங்க் நம்ம லேண்டை கொஞ்சம் எடுக்கலாம், அப்புறம் சீல நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஏன்னா வி ஹேவ் அ டெக்னாலஜி, குளோபலாக டெக்னாலஜி இருக்குது. அப்போ இந்த ப்ராப்ளம் வந்து வராது. பரந்தூர் மாதிரி அடுத்த இஷ்யூ வராது. இன்னைக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேம்படுத்துவது தொடர்பாக இன்னைக்கு ஒரு சமிட் நடத்துகிறோம். ஏர்போர்ட் இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம்? இல்லை, ஏர்போர்ட் வந்து ஒரு எலிமெண்ட்டு தான். ஏர்போர்ட்ஸு, ரோடு, சிட்டி கனெக்டிவிட்டி, போர்ட்டு, ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், மெட்ரோ, எல்லா ஆங்கிள்லையுமே நம்ம பார்க்கணும். கனெக்டிவிட்டி இப்போ வந்து சென்னை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது, லிமிட்டேஷன் இருக்குது. கோயம்புத்தூர் செகண்ட் சிட்டி போகணும். கோயம்புத்தூர் இருக்குது, ட்ரிச்சி, மதுரை, நாகர்கோயில், திருவண்ணாமலை, இதெல்லாமே சிட்டி வந்து வெல் கனெக்டடாக இருந்ததுன்னா பிஸ்னஸ் ஈஸியாக போகும். ட்ரிச்சி ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், மதுரை ஏர்போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், கோயம்புத்தூர், சேலம் இருக்கிறது ஏர்போர்ட்டெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், கனெக்டிவிட்டி பண்ணணும், ரயில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே, ரோடு எல்லாம் பக்காவாக பண்ணலின்னா வில் கெட் எலிமினேட்டட். தமிழ்நாடு வந்து வெல் பாய்ஸ்டு, எல்லாமே இருக்குது, அப்கிரேட் பண்ணும். We can't leave it.